அடுத்த ஒர்க்கு எப்படின்னா இப்போ நீங்கள் கோழி வளர்க்கலாம் இல்லை வந்து முயல் வளர்க்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேற வந்துட்டு பண்ணைகளை வந்துட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். டைமிங் சேவ் ஆகுது. அது மூலிமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் வந்துட்டு உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது அதிகமாக வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு இந்த பறன்மேல் வளர்ப்பு முறையில் வந்துட்டு லாபம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக இந்த டைமுக்கு இந்த இதெல்லாம் கொடுக்கணும், இந்த டைமுக்கு இதை பண்ணணும், இந்த டைமில் 3 மாதத்துக்கு ஒரு ரொட்டீன் இந்த வேக்சின்லாம் போடணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போது 90களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆடு வளர்ப்பு முறைங்கிறது ரொம்ப நிறைய பேர் பரவலாக பேசுறது வந்துட்டு நஷ்டம் அப்படின்றத நிறைய பேர் பரவலாக பேசுகிறாங்க. ஆனால் லாபம் தான் இது. எப்படின்னா இப்போ 90களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடுலாம் வந்துட்டு நிறைய விவசாயிகள் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. முன்னாடி 90களுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பிபிஆர் அப்படிங்கிறது ஒரு நோய் ஒன்று வந்துச்சு. அந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுல ரொம்ப கொத்தாக வந்துட்டு செத்து போச்சு. அது மூலம் அதிலிருந்து தான் அந்த ஆடு வளர்ப்போட ஸ்கோப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஆனால் பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மெடிசன் அப்படிங்கிறது வந்துடுச்சு. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மெடிசன், 6 மாதம்